இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் வந்து ஒரு புல்லிஷான மார்க்கெட்டா இருக்கும் அப்படிங்கறதா ஒரு எதிர்பார்ப்பா இருந்துச்சு. இதுக்கு காரணங்கள் பாத்தீங்கன்னா 3 காரணங்கள். ஒண்ணு வந்து எஃப்ஐஐஸ், ப்ரோஸ் அண்ட் டிஐஐஸ் பாத்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸ்ல நெட் புல்லிஷா இருந்தாங்க. இரண்டாவது காரணம் பாத்தீங்கன்னா ஆயில் பிரைஸ் வந்து ஸ்டீப்பான ஒரு டிக்ரீஸ் இருந்துச்சு. அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா 2 நாள்ல 17% கீழே வந்துருச்சு. அப்ப இந்த 2 காரணமும் பாத்தீங்கன்னா ஒரு எக்கானமி ஸ்டெபிலிட்டிக்காக இருக்குங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஒரு காரணத்தினால நம்ம வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் வந்து இன்னையோட மார்க்கெட் புல்லிஷா போகும்னு எதிர்பார்த்திருந்தோம். ஆனா மார்க்கெட் பாத்தீங்கன்னா புல்லிஷா போகல. ஏறக்குறைய வந்து ஒரு சின்ன பிரைஸ் கரெக்ஷன் வந்துருந்துச்சு அப்படிங்கறதா சொல்ல முடியும். அப்போ இதுக்கான காரணம் என்ன? அது மட்டும் இல்லாம இன்னையோட மார்க்கெட்ல எந்தெந்த பொசிஷன்ல நம்ம வந்து பிரைஸ் ரிவர்சல் வந்து கண்டுபிடிச்சிருந்திருக்கலாம். அண்ட் இதனால நமக்கு வந்து எந்தெந்த இடத்துல பொசிஷன் எடுத்திருந்தா ப்ராஃபிட் வந்திருக்கும் அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாம் நமக்கு இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்னைக்கு இந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ல ஏப்ரல் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் வந்து என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம். ஸோ நான் உங்க வசந்த். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட நிஃப்டி கிஃப்ட் நிஃப்டி டேட்டா தான் பாத்தீங்கன்னா நமக்கு கேப் அப் கேப் டவுன் இல்ல அப்படிங்கிறது தெரிஞ்சு. அண்ட் இது வந்து கேப் அப் கேப் டவுன் இல்ல அப்படிங்கிறது தெரியறத காட்டிலும் முக்கியமா என்ன சொல்லலாம்னா கிஃப்ட் நிஃப்டி வந்து பிளாட் ஓப்பனிங் அப்படின்னு சொல்லலாம். அதாவது கேப் அப்பும் இல்ல, கேப் டவுனும் இல்ல. அண்ட் இது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். நம்ம வீடியோஸை தொடர்ந்து நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நமக்கு வந்து கடைசி 2 வாரம் தினமும் பாத்தீங்கன்னா கேப் அப் அண்ட் கேப் டவுன் நம்ம வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கொடுத்திருந்தோம். ஆனா இன்னைக்கு வந்து கிஃப்ட் நிஃப்டி பிளாட்டா ஓபன் ஆயிருக்கு. அப்ப இந்த பிளாட்டா ஓபன் ஆகுறதுனால நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம் அப்படின்னா பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் குளோபல் மார்க்கெட்ல அவங்க வந்து பாசிட்டிவா போகும், நெகட்டிவா போகும் அப்படிங்கிற எந்த ஒப்பீனியனுமே இல்லாம இருக்காங்க அப்படிங்கறதா அர்த்தம். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சிக்னலா இருந்துச்சு. ஆனா இந்த சிக்னலை விட நமக்கு வந்து ஆயில் பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒரு 17% வந்து ஸ்டீப்பான டிக்ரீஸ் இருந்துச்சு. அண்ட் இந்த டிக்ரீஸ் வந்து நமக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய விஷயமா இருந்தனால நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம், மார்க்கெட் வந்து பாசிட்டிவா போகும் அப்படின்னு. ஆனா இது வந்து நமக்கு மார்க்கெட் ஓபன் ஆகுறதுக்கு முன்னாடி இருந்த டேட்டா. ஆனா ஆயிலோட பிரைஸ் வந்து கரெக்டா நமக்கு 9 மணிக்கு பாத்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த ஆயிலோட நம்ம வச்சிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா க்ரூட் ஆயில் ஃபியூச்சர்ஸ் எம்சிஎக்ஸ் அப்படின்னா மெட்டல்ஸ் கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியான்னு. அதனாலதான் நமக்கு வந்து இந்த இடத்துல பிரைஸ் வந்து இந்தியன் ருப்பியில இருக்கு. ஸோ நான் என்ன எதிர்பார்த்தேன்னா ஏன் நம்ம யூஎஸ் மார்க்கெட்ல பார்க்கணும், பிரைஸ் வந்து யூஎஸ் டாலர்ஸ்ல பார்க்கணும், இந்தியன் ருப்பிலேயே பார்த்தா கூட நமக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் பிரைஸ் ஆக்ஷன் அப்படின்னு. அதனால நம்ம இந்த சார்ட்டை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த சார்ட் வந்து பாத்தீங்கன்னா நைட்டு 11:30க்கு க்ளோஸ் ஆகி காலையில 9 மணிக்கு ஓப்பன் ஆகும். அப்போ இந்த ஆயில் பிரைஸ் நைட்டு 11:30ல இருந்து 9 மணி வரைக்கும் ஓப்பன் ஆகும்போது இந்த பாத்தீங்கன்னா ஒரு பிரைஸ் ஜம்ப் இருக்கு. அப்போ இந்த பிரைஸ் ஜம்ப் என்ன சொல்லுது அப்படின்னா குளோபல் மார்க்கெட்ல ஆயிலோட பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்த நமக்கு இந்த இடத்துல தெரியுது. இரண்டாவது விஷயம் 9 மணிக்கு ஆயில் தொடங்கினதுல இருந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் அப்படியே ஒரு பாசிட்டிவ் பிரைஸ் ஆக்ஷனை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. அண்ட் இப்போ வரைக்கும் நமக்கு வந்து 3:30க்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆயிலோட பிரைஸ் ஏறக்குறைய நமக்கு வந்து 5% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லலாம். அப்ப இந்த 5% இன்க்ரீஸ் ஆயிருக்கிறது நமக்கு நாளையோட மார்க்கெட்ல ஒரு நெகட்டிவ் இம்பாக்டா இருக்கும். ஆனா இன்னையோட மார்க்கெட் வந்து இந்த ஆயில் பிரைஸை நம்ம பார்த்திருந்தாவே இன்னையோட மார்க்கெட் பாசிட்டிவா போறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் முக்கியமான விஷயம். ஏன்னா ஆயில் பிரைஸ் டிபெண்ட் பண்ணி தான் நம்ம நிஃப்டி 50 புல்லிஷா போகும் அப்படிங்கறத எதிர்பார்த்தோம். அண்ட் இரண்டாவதா நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா இந்தியா விக்ஸ் டேட்டா ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலான டேட்டா. அண்ட் நேத்தோட எண்ட்ல இந்தியா விக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான ஒரு டவுன் ஃபாலிங் இருந்துச்சு. அப்போ இந்தியா விக்ஸ் எப்ப எல்லாம் அகைன்ஸ்டா இருக்கோ அப்ப நிஃப்டி 50 மேல இருக்கும். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியா விக்ஸோட டேட்டாவும் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸோட டேட்டாவும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல போகும். ஸோ இந்தியா விக்ஸ் மேல போச்சு அப்படின்னா சென்செக்ஸ், நிஃப்டி, பேங்க் நிஃப்டி எல்லாம் கீழே வரும். அதே மாதிரி இந்தியா விக்ஸ் கீழே வந்துச்சு நேத்தோட மார்க்கெட்ல நமக்கு பார்க்கும்போது இந்தியா விக்ஸ் வந்து 25ல இருந்து பாத்தீங்கன்னா 19.5க்கு வந்து டிராப் டவுன் ஆச்சு. அப்போ இந்த டிராப் டவுன்னால நமக்கு நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ்ல நேத்தோட மார்க்கெட்ல 8ஆம் தேதியோட மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான இம்பாக்ட் இருந்துச்சு. அப்போ நம்ம இன்னைக்கு காலையில ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்ல கிளியரா சொல்லியிருந்தோம். இந்தியா விக்ஸ் டேட்டா ஒரு கண்ணாடி மாதிரி நமக்கு வந்து என்ன நடக்குதுங்கிறத ஈஸியா நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது. அப்போ இந்தியா விக்ஸ் வந்து பாசிட்டிவ் டைரக்ஷன்ல போயிருந்துச்சு. அப்போ இந்தியா விக்ஸ் பாசிட்டிவ் டைரக்ஷன் போகுதுன்னா நிஃப்டி வந்து நெகட்டிவ் டைரக்ஷன் போறதுக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குன்னு. அப்போ நமக்கு 9 மணிக்கு ஆயில் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருச்சு, இந்தியா விக்ஸ் வந்து பாசிட்டிவ் போயிருக்கு. இது ரெண்டுமே மார்க்கெட், இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்க்கு
ஒரு நெகட்டிவான விஷயம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அண்ட் இது கூடவே பார்த்தீங்கன்னா, நம்மளோட பிரைஸ் ஆக்ஷன். ஒரு 45 மினிட்ஸ் ரூல் அப்படிங்கிறது ஒரு சின்னதா ஒரு இம்பார்ட்டன்ட்டான ரூல் இருக்கு. அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா, இந்த 45 மினிட்ஸ் ரூல வந்து ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா, 2 45 ரூல் இருக்கு. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, முதல் 45 நிமிஷமும், கடைசி 45 நிமிஷமும் கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணணும். இது ஒண்ணு. 2வது ஒரு ட்ரெண்ட் கன்ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா, மினிமம் 3 கேண்டில் வரணும். அதாவது நமக்கு வந்து 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல நமக்கு பார்த்தோம்னாலுமே 3 கேண்டில். இன்னையோட 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல ஃபர்ஸ்ட் 45 மினிட்ஸ் தான் நமக்கு ஒரு கிரிட்டிக்கலான ஒரு மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு கிரீன் கேண்டிலா இருந்துச்சு. இந்த கேண்டில் கிரீனா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம லாங் பொசிஷன் எடுத்திருந்தோம்னா, அப்படியே இந்த இடத்துல ட்ராப் ஆயிருப்போம். அப்போ இந்த 45 மினிட்ஸ் ரூல நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னாவே ஈஸியா எடுக்க முடியும். நான் ரூல் மறுபடியும் சொல்றேன். முதல் 45 நிமிஷமும், கடைசி 45 நிமிஷமும் கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணும். பெரும்பாலும் ட்ரேட் அவாய்ட் பண்றது நல்லது. 2வது ஒரு ட்ரெண்ட கன்ஃபார்ம் பண்றதுக்கு மினிமம் நீங்க 3 15 நிமிஷம் கேண்டில பார்க்கணும் அப்படிங்கிறது சொல்லலாம். இது வந்து ஒரு லாங் டைம். நீங்க ஸ்விங் ட்ரேடரா இருக்கீங்க. நீங்க வந்து ரொம்ப சின்ன ஷார்ட்லாம் பண்றீங்க அப்படின்னா, இந்த 45 மினிட்ஸ் உங்களுக்கு அப்ளை ஆகாது. இது வந்து ஒரு பொறுமையா இருந்து ஒரு 1 ஹவர், 2 ஹவர்ஸ்க்கு வந்து ட்ரெண்ட கேட்ச் பண்றாங்க பாருங்க. அவங்களுக்கான ஒரு 45 மினிட்ஸ் ரூல்ன்னு சொல்லலாம். இதே இது நீங்க 5 மினிட்ஸ்ல இருந்து ஸ்விங் ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த ரூல் அப்ளை ஆகாது. இது வந்து கொஞ்சம் பொறுமையா இருந்து ஒரு நாளைக்கு ஒரு 2 ட்ரேடோ, 3 ட்ரேடோ எடுக்கிற ஆட்களும் அதே மாரி ட்ரெண்ட் வந்து மினிமம் அவங்க வந்து ஒரு 1 ஹவராவது மூவ் ஆகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றவங்களுக்கான 45 மினிட்ஸ் ரூல். அப்ப இந்த இதுல நமக்கு இன்னையோட மார்க்கெட்ல நமக்கு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கேண்டில் நமக்கு 15 மினிட்ஸ் கேண்டில்ல கிரீன் கேண்டிலா இருந்துச்சு. அப்ப இது கிரீன் கேண்டிலா இருக்குன்னு நான் லாங் பொசிஷன் எடுத்திருந்தேன் அப்படின்னா, எனக்கு வந்து அடுத்த கேண்டில்லயே நமக்கு வந்து நெகட்டிவா இருக்கும். அப்படிங்கிறனால இந்த கேண்டிலோட க்ளோஸ்க்கு மேல ஓப்பன் ஆயிருந்தா தான் நம்ம வந்து லாங் பொசிஷன் போயிருக்க முடியும். அப்படி இல்லன்னா இதுக்கு கீழ ஓப்பன் ஆயிருச்சுன்னா நம்ம வந்து ஒரு ஷார்ட் பொசிஷன் போயிருக்க முடியும். ஆனா இந்த கேண்டில் செகண்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா, இந்த கேண்டில் எங்க வந்து குளோஸ் ஆயிருந்துச்சோ அதே பிரைஸ்ல ஓப்பன் ஆகி மார்க்கெட் வந்து ரெட் கேண்டிலா வந்திருக்கு. அண்ட் இது வந்து ஒரு நெகட்டிவான விஷயம் அப்படிங்கிறத சொல்லலாம். அண்ட் 3வது கேண்டில் பார்த்தீங்கன்னா, இந்த கேண்டில் எங்க குளோஸ் ஆச்சோ அதே பிரைஸ்ல இருந்து ஆரம்பிச்சு நெகட்டிவா வந்திருக்கு. அப்போ இந்த 2 கேண்டில் வச்சுட்டு நம்ம வந்து ஷார்ட் பொசிஷன் போயிருந்தோம்னா, அங்கேயும் நமக்கு ட்ராப் ஆயிருப்போம். அப்போ இந்த பொசிஷன்ல இருந்து நமக்கு 3வது கேண்டில் இந்த இடத்துல வந்திருந்தால் தான் நம்ம வந்து ஷார்ட் பொசிஷன் போயிருக்க முடியும். அதாவது மார்க்கெட் கீழ போகும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் வந்திருக்க முடியும். அதே சமயம் இதே கேண்டில் இந்த இடத்துல ஓப்பன் ஆயிருந்துச்சு அப்படின்னா, நம்ம வந்து லாங் பொசிஷன் மார்க்கெட் மேல போகும்னு எதிர்பார்க்கலாம். ஆனா, இன்னையோட 4வது கேண்டில் பார்த்தீங்கன்னா, இன்சைட் கேண்டில் அதாவது ஏற்கனவே இருந்த கேண்டில விட அதுக்குள்ள தான் இருந்திருக்கு. அப்போ இந்த இன்சைட் கேண்டில் வரும்போது பிரைஸ் ரிவர்ஸ் ஆகுது. கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற மாரி தான். அதே மாரி தான். ஸோ அப்போ இந்த இடத்துல இந்த ஃபர்ஸ்ட் 4 கேண்டில்ல லாங் பொசிஷனோ, ஷார்ட் பொசிஷனோ நீங்க என்ன நடந்திருந்தாலும், உங்களுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமானவா சான்சஸ் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் நமக்கு இந்த 12 மணிக்கு பார்த்தீங்கன்னா, இந்த பாயிண்ட்ல இருந்து மார்க்கெட் வந்து டவுன்ஃபால் ஆகும் பாருங்க. இந்த ட்ரெண்ட நீங்க கேட்ச் அப் பண்ணியிருந்தா தான் நமக்கு வந்து ப்ராப்பரானது. ஸோ இன்னையோட மார்க்கெட்ல ஒரு ப்ராப்பரான ட்ரேட் எந்த இடத்துல வேணாலும் நீங்க வந்து ப்ராஃபிட்ஸ் பார்த்திருந்திருக்கலாம். நீங்க ஸ்விங் ட்ரேடராவோ, இல்லைன்னா 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்லயோ, 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்லயோ நீங்க வந்து ப்ராஃபிட்ஸ் பார்த்திருந்திருக்கலாம். ஆனா, இன்னையோட மார்க்கெட்ல நமக்கு ஒரு ப்ராப்பரான ட்ரேடுன்னு சொன்னா, நமக்கு இந்த 45 மினிட்ஸ் அவாய்ட் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் 45 மினிட்ஸ் அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, 12 மணிக்கு வந்த ட்ரேட் தான் பார்த்தீங்கன்னா, ஒரு பெர்ஃபெக்ட்டான ட்ரேட். அங்கிருந்து மார்க்கெட் வந்து ராலி பார்த்தீங்கன்னா, 2:30 மணி வரைக்கும் ராலி. மினிமம் ஒரு 30, 40% ஈஸியா நம்மளால ப்ராஃபிட்ஸ் பார்த்திருக்க முடியும். நீங்க வந்து கரெக்ட்டான ஆப்ஷன்ஸ்ல கரெக்ட்டான ஸ்ட்ரைக் பிரைஸ் எடுத்திருந்தீங்க, இல்ல ஹெட்ஜிங்கும் கரெக்ட்டா பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு மினிமம் ஒரு 10% ஆவது அழகா ப்ராஃபிட் பார்த்திருக்க முடியும். அப்ப இன்னையோட மார்க்கெட்ல 2 ட்ரேட் இருந்திருக்கு. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு 9:30 இருந்து 10 மணி வரைக்கும் இருந்த ட்ரேட். அண்ட் இந்த ட்ரேட் வந்து ஃபர்ஸ்ட் 45 மினிட்ஸ்ங்கிறனால கொஞ்சம் ரிஸ்க்கான ட்ரேடு. அண்ட் 2வது ட்ரேடு கிளீன் ஷார்ட்டான ட்ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12 மணிக்கு இருந்த ட்ரேடு. அப்ப இந்த ட்ரேட் எல்லாம் எப்படி கேட்ச் ஓவர் பண்றது அப்படிங்கிறது தான் நமக்கு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணும். அப்ப இதெல்லாம் நமக்கு இன்னையோட மார்க்கெட்ல. அப்போ நாளையோட மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு வந்து க்ரூட் ஆயிலோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைய நிலைமையில மார்க்கெட்ல க்ரூட் ஆயிலோட பிரைஸ் வந்து இன்கிரீஸ் ஆயிட்டு இருக்கு. அப்போ இதே இன்கிரீஸ் வந்து நீடிச்சுச்சு நைட்டு நமக்கு வந்து 11:30 மணி வரைக்கும் இதே இன்கிரீஸ் வந்து நீடிச்சுச்சு அப்படின்னா, நமக்கு வந்து மார்க்கெட்ல ஒரு டவுன் சைட் ட்ரெண்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் இதே ட்ரெண்ட் அதாவது இன்னைக்கு நடந்த ட்ரெண்டே நிஃப்டி 50 நாளைக்கும் கன்டின்யூ ஆறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். அண்ட் 2வது விஷயம் நம்மளோட இந்தியா விக்ஸ் டேட்டா பார்த்தீங்கன்னா, மறுபடியும் விக்ஸ் டேட்டா வந்து 20க்கு மேல போயிடுச்சு. எப்போ வந்து இந்தியா விக்ஸ் டேட்டா 20க்கு மேல போகுதோ, அப்ப வந்து
நமக்கு வந்து அது வந்து ஒரு கஷ்டமான விஷயம். ஸோ அப்படிங்கிறனால உங்களோட மார்க்கெட்டோட பொசிஷன்ஸ நீங்க வந்து கேர்ஃபுல்லா ஹோல்ட் பண்ணணும். நீங்க வந்து எவ்வளோ ஒரு ஸ்லாட் 4 ஸ்லாட் எடுக்கிறீங்க அப்படின்னா, அத குறைச்சு 2 ஸ்லாட்டா எடுங்க. இல்ல 2 லாட் எடுக்கிறீங்க அப்படின்னா, அத குறைச்சு 1 லாட்டா எடுங்க. அதே மாரி பொசிஷன்ஸ கண்டிப்பாக ஹெட்ஜ் பண்ணணும். அதாவது ஒரு நேக்கட் பொசிஷன் எடுக்கக்கூடாது. யூனிடைரக்ஷனலா லாங் பொசிஷன் போகும். நான் ஒரே ஒரு ஸ்டாக் எடுக்கிறேன். அப்படி எடுக்கக்கூடாது. லாங் பொசிஷன் எடுத்தீங்கன்னா, அதுக்கு கம்மியான ஒரு பிரைஸ்ல போய் ஃபார் அவுட் ஆஃப் த மனில நீங்க வந்து ஒரு சின்னதா ஒரு ஹெட்ஜிங் பொசிஷன் எடுக்கணும். இது 2ம் ஃபாலோ பண்ணீங்கன்னா, நாளையோட மார்க்கெட் வந்து நெகட்டிவ் மார்க்கெட்டாக இருந்தாலும், ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட் அண்ட் டர்ன வந்து நம்மளால அவாய்ட் பண்ண முடியும். ஸோ இப்போதைய நமக்கு பிரைஸ் பார்த்தோம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து நாளையோட பிரைஸ் ஆக்ஷன் கீழ போறதுக்கான சான்சஸ் தான் இருக்கு. அண்ட் மார்க்கெட் வந்து இன்னையோட எண்டுல பார்த்தீங்க அப்படின்னா, ஹெட்ஜிங் பொசிஷன்ஸ் வந்து நெறைய பில்ட் ஆயிருக்கு. ஸோ 24,500ம் 24,000த்துலயும் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராங்கான ஹெட்ஜிங் பொசிஷன் பில்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறனால, நமக்கு வந்து மார்க்கெட் இங்கிருந்து கீழ வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. ஸோ எஃப்ஐஐ டேட்டாஸ் அண்ட் யுஎஸ் மார்க்கெட் வந்து எப்படி பிஹேவ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்ல பார்க்கலாம். ஸோ இப்போதைய டேட்டா வச்சு நமக்கு பார்க்கும்போது நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டவுன் சைட் ட்ரெண்ட் நாளைக்கும் கன்டின்யூ ஆறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு அதிகமாக இருக்கு. ஸோ இதான் நம்மளோட ஒரு ஓவரால் அனாலிசிஸ். உங்களோட கருத்துக்கள் என்ன? அண்ட் இன்னைக்கு எப்படி நீங்க ட்ரேட் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நான் தெரிஞ்சுக்கிறேன்.